இருக்கிற கேப்ல இருந்து பல வேண்டாத கெஸ்ட் வருவாங்க. அவங்கள வர விடாம தடுக்க தான் இந்த எம்சீல். அந்த கெஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, கருப்பாம்பூச்சியும் எறும்பும் தான். எம்சீல்ல 2 பேக்கெட் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு கேப் அடைச்சு விட்டாச்சு. எனக்கு கிளவுஸ் போட்டா வேலை ஓடாது, அதனால நான் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லை, இந்த கேப்ல இருந்து தண்ணியும் லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த வேலையை நைட்டு நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு பண்ணா ஓவர் நைட் அப்படியே செட் ஆயிடும். கேப் எல்லாம் அடைச்சாச்சு. அடுத்தது காக்ரோச்சுக்கு, எறும்புக்கு, ஈக்கு ட்ரீட்மெண்ட் தான். நான் போரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவேன். போரிக் ஆசிட் கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி காக்ரோச் வர்ற இடத்துல வச்சா சாப்பிட்டு மரணம் ஏற்படும். எறும்பையும் விடுறதா இல்ல, சர்க்கரையோட போரிக் ஆசிட்டை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன காட்டன் பால்ஸை முக்கி எறும்பு வர்ற இடத்துல வச்சா இனிப்பு இருக்கிற ஆர்வத்துல வந்து சாப்பிட்டு மயக்கமாயிடும். 2-3 நாள் கழிச்சு ரெடி பண்ண மாவு பால்ஸையும் காட்டன் பால்ஸையும் தூக்கி போட்டுட்டேன். குழந்தைங்க கண்ணுக்கு படாம மறைவா வச்சுக்கணும். ஈ தொல்லை இருந்தா ஸ்ப்ரே பாட்டில 1 ஸ்பூன் போரிக் ஆசிட், விக்ஸ் கொஞ்சமா, லெமன் தோல் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணா ஈ தொல்லை இருக்காது. கொசுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்.